ஸோ ஒன் மோர் ஃபஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். எல்எம்சிசி சத்தியமங்கலம் வர்சஸ் பியூஸ். எல்எம்சிசி சத்தியமங்கலம் கிரவுண்ட் பியில் விளாண்டாங்க. ஸோ பியூசிசி கிரவுண்ட் ஏவில் அவங்களுக்கான முதல் மேட்ச்சு, இந்த கிரவுண்டுக்கான ரெண்டாவது மேட்ச்சு. ஸோ ஃபீல்டிங்கில் இருக்க போகிறது பியூசிசி, பேட்டிங்கில் இருக்க போகிறது எல்எம்சிசி சத்தியமங்கலம். மேட்ச் பண்ணால் செகண்டில் இருக்கிறது ரிஷி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கோலி, குட்டி கோலி இளவரசன். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஸ்லோ ஏர் வேரியேஷன் நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம். ஃப்ளைட் பண்ணி போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு சிங்கிளான்னு பார்த்தா எஸ் போட்டாங்க. ஸோ டேரக்டிக்கான ஒரு ட்ரையாக கூட இருந்துச்சு ஃபீல்டர் கையில் இருந்து. ஜீவா வந்திருக்காரு. ஓனி பேட்ஸ்மேனாக வந்த பேட்ஸ்மேன் தட்டி விட்டுருக்கானு பார்த்தா பவுலர் கைக்கே போயிருக்கு. பை பவுல். முதல் டாட் பால் ரெண்டாவது பாலில் பதிவு பண்ணுறாரு. இங்கே தேர்ட் ஒன் சான்ஸ் பால். கிராஸ்ல ஆடி இருக்காரு. செம்ம ஹைட்டு, டிஸ்டன்ஸ் இருக்கா அங்கே ஃபீல்டர் பூஸ்டாருங்க அஜித். ஸோ கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி இவ்வளோ வெயிலையும் பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அஜித் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டி கேட்ச் அப்படின்னு சொல்லலாம். சரியான ஹைட்டு, ஆனாலும் தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு அஜித். முதல் விக்கெட்டு மெனக்கடல் மூலமாக பறிபோகுதுன்னு சொல்லலாம். ஜீவாவோட விக்கெட். நீ பேட்ஸ்மேனா கூகுள் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் விக்கெட். இங்க அடுத்தடுத்த பால்ல அடுத்தடுத்த விக்கெட். செம்ப பதம் பார்த்துருக்குன்னு சொல்லலாம். பைல்ஸை பறக்க விட்டுருக்காரு. பேக் டு பேக் ரெண்டு பால்லையும் விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்க குட்டி கோலி இளவரசன். அகைன் காலில் தான் போட்டிருக்கு. காலில் லைட்டாக எடுத்திருந்தானா விக்கெட்டுக்கு வாய்ப்பாக கூட இருந்திருக்கும். குயிக்கோ டெலிவரி, ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை கரெக்டாக அசாருங்க. திரும்பி பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு. இங்கே பவுண்டரியோட முதல் ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஓவருக்கு 6 ரன் அடிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார்ட். பவர் பிளேல 2 விக்கெட்டை எடுத்து 6 ரனுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே கோலி இளவரசன். அதுக்கு நான் செகண்ட் ஓவர் போட இங்கே அம்மான் வந்திருக்காரு. சப்போர்ட் பண்ணி போய் டிஃபென்ஸ் ஆட்டு போயிருக்காரு. முதல் பந்தில் ஒரு சிங்கிள். தரையா ஃபீல்டர் கையில் போகுதான்னு பார்த்தா பாலோட வேகத்தை கம்மி பண்ணி போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். கீப்பர் பிரசாந்த் எப்பவுமே கேட்சை ட்ராப் பண்ண மாட்டார், ரெடியாக இருந்திருக்காரு. ஸோ முதல் விக்கெட் அம்மானுக்கான முதல் விக்கெட். மேட்சுக்கான 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே எல்எம்சிசி. கிருஷ்ணி பேட்ஸ்மேனா இங்கே பாலா இது வரைக்கும் டாமினேட் பண்ணி போட்டுருக்கான்னு சொல்லலாம். 2 பவர் பிளே வரும். பவர் பிளேக்குள்ளேயே 3 விக்கெட் எடுத்துட்டாங்க அம்மானோட. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆட்டாருங்க. குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்கவே. கவர்ஸில் 1 பவுன்ஸ் பவுண்டரி 6 ரன் பார்த்தா பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் சூப்பராக அடிக்கிறக்கான்னு சொல்லலாம். உள்ளே வந்த 2 பால்ல 4 6 கலக்கி இருக்காரு எங்கள் பாலா ஆன் ஃபயர். நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. குயிக்கராக விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே அடித்து பார்த்தாங்க, ஆனால் உள்ளே போயிருக்காரு. ஸோ ஃபீல்டிங்கில் இருக்குது சுரேந்தர். சிங்கப்பூருக்காக நேஷனல் பிளேயரில் விளையாடக்கூடிய நபர். ஸோ அண்ணன் சுரேந்தர் அண்ணன். ஸோ இந்த மேட்ச்சில் பிசிசிக்காக ஆடுறாங்க. 3 ஓவருக்கு 21 சாரி 2 ஓவருக்கு 21. மேட்சுக்கான 3வது ஓவர் போட தியாகு. பொனபால் ஒரு ஓய்டு போயிருக்கு. தட்டி விட பார்த்தாரு. சூப்பராக போட்டிருக்காருங்க. எக்ஸலன்ட் டெலிவரி. ரொம்ப டைமிங் கிடச்சி விரட்டி ஆட்டாருங்க. ஆள் எல்லா திசையில் பவுண்டரிக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் பாலுக்கு போகிறான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் ஃபீல்டரும் விரட்டி பார்த்தாங்க, ஆனால் பந்து போயிடுச்சுங்க. பவுண்டரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் விரட்டி ஆட பார்த்தாரு. ஓய்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டெலிவரி மேஜிக்கலாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு. லிபின் ஜோஸ் நல்லா ஸ்டாப்புங்க. 1 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா மேடி பிரவீன் பாலுக்கு போனார். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ட்ரை மைண்ட் செட். ஃபீல்டர் கோபி இருக்காரு, அந்த டீமோட கேப்டன். டாட் பால். ஸ்வீப் ஆட பார்த்தாரு. கீப்பர் அப்டு நின்னதுக்கப்புறம் ஸோ பேட்ஸ்மேன் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ கட்டர் பவுலருக்கு கீப்பர் அப்டு நிற்கிறது நல்ல சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டாட் பாலோட ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 4வது ஓவர் போட கோலி இளவரசன் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலராக அவரோட ஸ்பெல் கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காங்க. வேரியேஷன் காத்திரையும் நல்லா திருப்பிடான்னு சொல்லலாம். இங்கே சிங்கிள். செகண்ட் ஒன் திருப்பி விட பார்த்துருக்காரு. கண்டிப்பாக தாண்டி போயிருக்காரு. பவுண்டரி போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பேட்ல பட்டு வந்துச்சு, ஸ்டாப் பண்ண முடியல. ஒரு லக்கி பவுண்டரி. பேக் டு பேக் 2மே பிகைண்ட் தி ஸ்டம்ப்ல வந்திருக்கு பவுண்டரி பக்கமா. நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் ஆடி இருக்காரு. ஸோ போன பால் பவுண்டரி. பேக் டு பேக் 2 போயிருந்தாலும் தெளிவாக தரையில் ஆட்டு 2 மாத்துறாங்களா.
அங்கே தவறான த்ரோவாக போயிருக்குங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை. கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அமான் பாலை பிடிச்சிட்டாருங்க. 2-3 தட்டு எங்க விக்கெட். அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணால் எங்கள் பவித்ரன் வந்திருக்காரு. திருகல் பந்து ஸ்டம்புக்கு மேலே தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அம்பேரும் அதை தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. டாட் பால் கொடுத்துருக்காங்க. இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ எக்ஸலண்ட் ஓவர். குட்டி கோலி நல்லா போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஓவரை. இங்கே ரிவ்யூ எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 ஓவருக்கு 40 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான அடுத்த ஓவர் போட தியாகு வந்திருக்காரு. கீப்பர் அப்துல் நின்னாரு. சான்ஸ் ஃபார் விக்கெட். வாட் அ கீப்பிங் இங்க. ஸோ அப்துல்ல நின்று சூப்பராக விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். 6-4 அடித்த பேட்ஸ்மேன் பாலா அவரோட விக்கெட்டை கூலாக எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். தியாகு அண்ட் கீப்பர் சேர்ந்து உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு ட்ரை. இதையும் கரெக்டாக சாப்பிட்டான்னு சொல்லலாம் எங்கள் கீப்பர். நீ பேட்ஸ்மேன் அந்த பேட்ஸ்மேன் நேம் கார்த்தி. ஸோ ஃபுல் டாஸ் கரெக்டாக ஆட்டார். உடம்பு விட்டு வெளில போடப்பட்ட தவறான பந்து. இதுவரைக்கும் கட்டர் வேரியேஷன் நல்லா போட்டுட்டு இருந்தார். ஒரு தவறான பந்து அதை கரெக்டாக ஆட்டான்னு சொல்லலாம். ஸ்லோயர் கட்டர் வேரியேஷனை தெளிவாக தரையில் ஆட்டு போயிருக்காங்க. அதை வச்சு சிங்கிளாக 2 ரஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அஜித் இருந்தார் ஃபீல்டர். ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க. 2 ரன். வாட் அண்ட் டெலிவர். இங்கே உள்ளே வந்தாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். அகைன் ஒரு ஃபுல் டாஸ். கட்டர் வேரியேஷன் பவுலர் போடுற பவுலர். ஸோ ஃபுல் டாஸ் அப்படிங்கிற பட்சத்தில் டிவைட்டே ஆகுறது இல்லை. 2 ரன் இதோட ஓவர் எண்டு. 5 ஓவருக்கு 49 அடிச்சிருக்காங்க எல்எம்சிசி சத்தியமங்கலம். ஸோ மேட்சுக்கான அடுத்த ஓவர் போட எங்கள் பிரவீன் வந்திருக்காரு. செலிபிரிட்டி பிரவீன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு கோச்சருங்க. ஸோ புதுசாக வரக்கூடிய நிறையா பிளேயர்ஸுக்கு லெக் கட்ரு ஆஃப் கட்ரு ஸோ பவுலிங் என்ன மாதிரி போடணும்னு நிறைய ஸ்ட்ராட்டஜியில் ஸோ நிறையா வீடியோஸ் போட்டுக்கிருப்பார் அண்ணா. ஸோ அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மேடி பிரவீன் அப்படின்னு நினைக்கிறேன் அவரோட ஐடி. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ கட்ரஸ் போட ஆசைப்படுறவங்க வீடியோ பார்க்கலாம். அவங்களோட வீடியோ. ஃபாஸ்ட் பாலே எக்ஸலண்ட் டெலிவரி. சான்ஸ் ஃபார் செக் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அம்பையருங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. வாட் அ கீப்பிங் இங்க. சூப்பராக கீப்பர் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். முதல் பந்திலே இங்கே விக்கெட். நீ பேஸ் பண்ணால் எங்கள் மதன் வந்திருக்காரு. சுற்றிருக்கான ட்ரை தெளிவாக காலை போட்டாங்கன்னு சொல்லலாம். செக் பண்ணி கொடுப்பாங்க பேட்டிங் மூவ்மெண்ட் இருக்கா இல்லைங்கிறத. இல்லைன்னு தெளிவாக வாட்ச் பண்ணி கொடுத்துருக்காருங்க. இந்த முறை மெயின் அம்பேர் கரெக்டான டிசிஷனு. போன முறை ஸோ லெக் அம்பேரும் கரெக்டான டிசிஷன் சொல்லலாம். 2 பேரும் குவாலிட்டியாக பண்ணிக்கிருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டுக்கான ட்ரை. குத்து நேரத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஆமாம் நீங்கள் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் பவுலிங். கீப்பிங் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். ஒட்டம்போ போட்டு பண்ணியிருக்காரு. ஒரு டாட் பால். 5th ஒன் அகைன் ஃப்ளைட்டடாக தூக்கி போட்டார். ஒரு ஸ்லோயர் ஒன். 2 ரஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அங்கே சுரேந்தர் ஃபீல்டர் ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். எஸ் லாஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஸோ பைஸில் போயிருக்கு ஒரு பவுண்ட்ரி. இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸலண்ட் ஓவர் எங்கள் மேடி பிரவீன் சூப்பராக போட்டிருக்காரு. அது பைஸ் பவுண்ட்ரி அப்படிங்கிற பட்சத்தில் அவரோட ரனில் கணக்காகாதுன்னு ஸோ அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. சூப்பர் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. இங்கே 6 ஓவருக்கு 56 அடிச்சிருக்காங்க எல்எம்சிசி சத்தியமங்கலம். பேக் டு பேக் 2 பால் காரணமாக பவுலர் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் பாலை போட எங்கள் பிரசாந்த் வந்து விக்கெட் பால் தெளிவாக போட்டான்னு சொல்லலாம். 1-2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா 2வது ரன்னு ஓடிட்டாங்க ஃபாஸ்ட்டாக. செகண்ட் ஒன் ஒரு ஃப்ளிக்கு ஃபாஸ்ட்டாக எடுத்துருக்காரு பேட்டை அங்கே ஃபீல்டர். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் கீப்பரில் இருந்த ஃபீல்டர் ஸோ ஃபீல்டிங்கில் மாறினாங்க. 2 ரன். நேருக்கு நேர் போயிருக்கு. ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் அகைன் ஒரு டபுள் கன்சிட்டியாக 3வது டபுள் ஓடி எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் நேருக்கு நேர். இதை 2ஆக பார்க்குறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் எல்லாரோட லாஸ்ட் ஒன்னு நினைக்கிறேன். 1 மோர் எக்ஸலண்ட் டெலிவரி. சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பால் ஓவர் முடிவுக்கு வந்துருக்கு. 7 ஓவருக்கு 67 அடிச்சிருக்காங்க எல்எம்சிசி சத்தியமங்கலம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் மேடி மதன் வந்திருக்காரு. பிரவீன் வந்திருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க கீப்பர்கிட்ட இருந்து. அந்த எண்ணில் அடித்து பார்க்குறாங்க. ஸோ நடுவில் நின்றாருங்க பவுலர். காரணமாக ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் பேட்டில் நிற்கு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பராக போட்டிருக்காரு கட்டர் வேரியேஷன். இங்கே
ஸோ இது வரைக்கும் கம்ஃபர்டபுளாக ஆட விடாமல் நல்லா போட்டுக்கிருக்கான்னு சொல்லலாம். ஃப்ளைட் பண்ணி தூக்கி போட்டார். அம்பேர் ஃப்ளெக்சிபிளாக இருந்தார், இல்லைனா அவர் மேலே படுறதுக்கு வாய்ப்பாக கூட இருந்திருக்கும். ஸ்டாப் பண்ணிட்டாராங்க லிபின் ஜோஸ். 1 2வது ரன் ரெஸ்ட் பண்ணி 3வது ரன்னும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விக்கெட்டாக தாங்க மாறும். 2 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு, தாண்டி போயிருதா? எஸ், பேட்ஸ்மேன் தெளிவாக கணிச்சிருக்காரு. அதன் காரணமாக இந்த 6 அடிச்சு இணைச்சிருக்கான்னு சொல்லலாம். இங்க நெக்ஸ்ட் ஒன் வேகமாக போட்டிருக்காரு. கேட்ச் ஆன பார்த்தா வாட்டர் எஃபர்ட், சரியான டைவ் அடிச்சு பார்த்தாரு. கீப்பர் மாற்றதுனால காட்ட முடியல. சரியான டைவுங்க, எக்ஸலண்ட். அவர் வயசுக்கும் அவர் போட்ட டைவுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லலாம். வாட்டர் எஃபர்ட். லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன், ஹைட்டு தான் போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை. 1 2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு போனார். ஆனாலும் 2வது ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க விக்கெட் என்னங்கிறத. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 + 1 இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துருக்கு. 82 அடிச்சிருக்காங்க LMCC சத்தியமங்கலம். 83 டார்கெட் ஃபார் QCC குருவிக்கரம்பை. ஆல்மோஸ்ட் 10க்கு மேலே இருக்குது ரன் ரேட். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஓனி பேட்ஸ்மேனாக சைக்கிளில் இருக்குது மது, நான் சைக்கிளில் கோலி இளவரசன். ஸோ பவுலிங்கும் அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார், பேட்டிங்கும் அவரே வந்திருக்காரு. அதே மாதிரி முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண கோகுல். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால், பேட்ஸ்மேன் ஸ்லிப் ஆகி அதுக்கப்புறம் ரன்னிங் போனார். டேரக்டாக இருந்தால் விக்கெட் காலியாக இருக்கும். குயிக்கராக தான் செயல்பட்டார் ஃபீல்டர்கிட்ட இருந்து. ஆனால் ஒரு சிங்கிள். ஓனி பேட்ஸ்மேனாக இருந்தால் கோலி இளவரசன். இவர்கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரையில் ஆடுற மாதிரியே தான் இருக்கும், ஆனால் பவுண்டரி ஆறெல்லாம் அடிச்சிருவாரு. அதான் அவர் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்ல வந்தேன். பவுண்டரிங்க இந்த முதல் பந்திலே கோலி இளவரசன் பேட்ல இருந்து பவுண்டரி. சூப்பரா ஆடி இருக்காருங்க. டாஸ் போலும் எக்ஸ்ட்ரா கவர்ல தெளிவா ஆடி இருக்காருன்னு சொல்லலாம். 1 மோர் பவுண்டரி. சந்தித்த 2 போலோட 4th ஒன். சாருங்க இந்த முறை அக்ராஸ்ல ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் விரட்டி போனார். நல்லா போட்டுங்க ஃபீல்டர்கிட்ட இருந்து, பட் ஸ்டாப் பண்ண முடியல. சந்தித்த 3 பந்தை பவுண்டரியா மாத்திருக்காரு எங்க கோலி இளவரசன். நெக்ஸ்ட் ஒன் கேட்சான்னு பார்த்தா 2வது அட்டெம்ப்ட் கூட ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பேட்டில் பட்டுச்சா என்னன்னு தெரியல, ஆனால் கீப்பர் பிடிக்கல. அப்படிங்கிற பட்சத்தில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆடி இருக்காரு. 3rd மன்ல நல்ல ஸ்டாப் ஃபீல்டர்கிட்ட இருந்து குயிக் ஒரு சிங்கிள். இங்க முதல் ஓவருக்கு 14 நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். எங்கள் QCC மேட்சுக்கான 2nd ஓவர் போட எங்கள் இளைய சூரியன் வந்திருக்காரு. ஸோ மேக்ஸிமம் சூர்யா என்ன டேவில் LMCC சத்தியமங்கலத்துக்காக ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவாக ஒரு கட்டு, குயிக்கராக சிங்கிளான்னு பார்த்தா திரும்பி போயிட்டாங்க. டாட் பால். அவளோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். கவர்ஸில் ஃப்ளெக்சிபிளாக போய் ஆடி இருக்காரு. பவுண்டரிக்கு வாய்ப்பா, ஃபீல்டர் பாலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போக முடியலங்க. 1 மோர் பவுண்டரி. 4வது பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு இங்கே இளவரசன். நெக்ஸ்ட் ஒன் டீசன்ட் டிஃபான்ஸ். 4 பவுண்டரிக்கு அப்புறம் தெளிவாக ஆடி இருக்காரு தரையில். இங்கே ஒரு சிங்கிள். அவளோட நெக்ஸ்ட் ஒன் வெரி க்ளோஸ்டுங்க, ரொம்ப கீழே வந்துச்சு. காலில் மட்டும் போடலன்னா கண்டிப்பாக விக்கெட் காண ஆயிருக்கும். ஒரு சிங்கிள் லெக் பையில். நெக்ஸ்ட் ஒன் சாருங்க கண்டிப்பா இது தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். சான்ஸ் போயிருச்சுங்க. 6 பிகைந்த ஸ்டம்ப்ல ரொம்ப தூரம் அடிச்சா ஒரே பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். இங்க குட்டி கோலி இளவரசன் பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் லாங் ஆஃப்ல போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிளுக்கு மட்டும்தான் வாய்ப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ்ஃபீல்ட் இல்லைனா சூப்பர் ஃபீல்டிங், நல்ல த்ரோ, ஒரு சிங்கிள். 2 ஓவருக்கு 27 அடிச்சிருக்காங்க. 3வது ஃபர்ஸ்ட் ஒன் பவர் பிளே முடிஞ்சாலும் அக்ரெசிவா தான் ஆட போறேன்னு அடிச்சிருக்காரு. இங்க பவுண்டரி 6 பார்த்தா 6 போயிருக்கு. முதல் பந்திலே ஒரு பவுண்டரி இந்த ஓவர்ல பதிவு பண்ணிருக்காரு. இங்க கோலி ஆன் ஃபயர்னு சொல்லலாம். துண்டான பெர்ஃபார்மன்ஸ் ஆடிக்க இருக்காரு. செகண்ட் ஒன் டீசன்ட் டிஃபென்ஸ். சாருக்கு அப்புறம் சிங்கிள் மாத்துறது ஒரு ஹெல்த்தியான விஷயம் சொல்லலாம். அதையும் 2ஆ மாத்திருவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் மாத்த பார்த்து 2ஆவும் மாத்திருக்காங்க. பாஸ் ஆயிருக்காங்க பேட்டிங்ல. இங்க 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் அகைன் தெளிவாக கேப்பில் ஆடி இருக்காரு. 2ஆன்னு பார்த்தா சிங்கிள் போதுங்கிற மைண்ட் செட்டில் நின்ட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ், சூப்பர் டெலிவரி, டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு. இங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் பேக் ஃபுட்டில் வந்து ஆடி இருக்காரு. கேட்ச் பிடிச்சாங்க. முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க. நீ பேட்ஸ்மேனா எங்கள் தஞ்சாவூர் பிரசாந்த் TNPL விளையாண்ட பிளேயர்னு சொல்லலாம். எக்ஸலன்ட் டெலிவரி, சூப்பராக போட்டிருக்காரு எங்கள் பவுலர்.
ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஒன் விகே இந்த சம்ல ஃபுல்லாக கமிட்டர் சாட்டுங்க, தெளிவாக ஆடி இருக்காரு. முதல் பந்திலே ஒரு பவுண்டரிங்க. பாலோட செகண்ட் ஒன் சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை உடம்புல பட்டுச்சா பேட்டில் பட்டுச்சா சிங்கிள் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸ் ஃப்ளைட் பண்ணி போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கைக்கு பக்கத்தில் போயிருந்தாலும் மிஸ் பண்ணிட்டாங்க. 1-2 ரன் ரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாஸ் ஆகிருக்காங்க 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் நல்லா டேக் விக்கெட் எடுத்திருக்காருங்க. நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் ஒரு எட்ஜில் விக்கெட்டை வெளில போகிறான்னு சொல்லலாம். வெல் பிளேட், நல்லா அடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இங்க நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே சுரேந்தர் சந்திரமோகன் தமிழ்நாட்டில் பிறந்து சிங்கப்பூருக்காக நேஷனல் ஆடக்கூடிய நேஷனல் பிளேயர்னு சொல்லலாம். சிங்கப்பூருக்கு ஒரு டைம் கேப்டனாகவும் இருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் அகைன் தெளிவாக தரையில் ஆடி இருக்காரு. அங்கே விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஃபாஸ்ட்டாக போயிருக்காருங்க. ஒரு சிங்கிள். 4 ஓவருக்கு 47 அடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 12 ரன் ரேட்டில் எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க மேட்சை. 5வது ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. தெரிஞ்சு போயிருக்கு. சான்ஸ் பால் பிளாட்டாக போயிருக்கு. 6 சிங்கப்பூர் பிளேயர் பேட்டில் இருந்து ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே சுரேந்தர் இந்த ஓவரோட செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் தரையில் ஆடி இருக்காரு. 2 சிங்கிளான்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் ஃபீல்டர் 2 சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டிருந்தாலும் தேவையான ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை மறிச்சு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டரையும் தெளிவாக நிற்க வச்சு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிளாக 2வது ரன் ரெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தா. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப் ஆட பார்த்தாரு. டாப் ஏஜ் ஆயிருக்கு. சரியாக ஸ்கூப் பண்ணலைன்னா எப்போவுமே ஹைட்டு இப்படி தான் போகும். ஆனால் ஃபீல்டர் இப்படி பண்ணியிருக்க கூடாது. 2 பேரும் சேர்ந்து கேட்சை பிடிக்க போனாங்க. யாராவது ஒரு ஆள் லிமிட் கேட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். லைஃப் கிடைச்சிருக்கீங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் மர்ரிக்கு வந்து ஃபுல் ஷாட் தான் அடப்பட்டிருக்காரு. இதுவும் சிங்கிளா இல்லை 2 ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் கொஞ்சம் லேட்டாக அதை ஏட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த சின்ன கேப்பை பயன்படுத்தி ஃபாஸ்ட்டாக வந்திருக்காங்க. 2 ரன் நினைக்கிறேன். எஸ் ஒரு பிக் கப்பு. 5 ஓவருக்கு 59. மேட்சுக்கு 6வது ஓவர் போட சூர்யா வந்திருக்காரு. முன்னாடியே கமிட்டர் ஷாட் ஸ்கூப் தான் ஆட போகிறேன் அப்படிங்கிறத. ஸோ ஸ்கூப் ஆட விடாமல் போட்டாலும் இழுத்து பிடிச்சி ஆடி இருக்கான்னு சொல்லலாம் எங்கள் டிஎன்பிஎல் பிரசாந்த். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கு திரும்பினாரு. தெளிவாக போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். டாட் பால் இந்த மாதிரி சுற்றிக்கு திரும்பி நின்னாரு. அதுக்கப்புறம் ஸ்கூப் ஆட பார்த்தாரு. ஒரு பிக் கப்பு. ஸோ செக் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று இருக்க 5 பாலுக்கு 20 அடிக்கணும். சூப்பராக ஆடினாருங்க. லாப்டர் ஒன் குவாலிட்டியாக ஆடினார்னு சொல்லலாம். பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஒரு பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஓவரில் வர 2வது பவுண்டரி. 2 பவுண்டரி பிரசாந்த் பேட்டில் இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப் ஆட பார்த்தாரு. விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் பாலை பிடிக்கலைங்க. ஸோ டேரைட் டிக்கெட்டுக்கு அங்கேயும் அடித்து பார்த்தாங்க, அடிக்கலை. ஸ்டம்பில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஆடினாருங்க. ஃபீல்டருக்கு வெரி க்ளோஸ்டாக போயிருந்தாலும் ஸ்டாப் பண்ண முடியல. அந்தளவு பாஸ் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். அகைன் ஒரு பவுண்டரி. இந்த ஓவரில் 3வது பவுண்டரி. இதோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 6 ஓவருக்கு 72 அடிச்சிருக்காங்க குருவிக்கரம்பை பிசிசி. 6 ஓவருக்கு 72 அடிச்சிட்டாங்க. ரெமினிக்கு 2 ஓவருக்கு 11 தான் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக ஆடினாருங்க. இந்த இடத்துலேருந்து எக்ஸ்ட்ரா கவரில் ஆடி இருக்காரு. 1 பவுன்ஸில் பவுண்டரி. குவாலிட்டி பவுண்டரின்னு சொல்லலாம். ஃப்ரம் குவாலிட்டி பேட்ஸ்மேன் இருந்து. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர். இதுவும் சிங்கிள்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஸ்டைலிஷாக அடிச்சாருங்க. நின்ன இடத்துல இந்த வாட் பவரிங்க சூப்பர் 6. இதோட மேட்ச் வானிங்க பியூசிசி குருவிக்கரம்பை முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எங்க வடுகப்பட்டி ஜிபிசிசி டோர்னமெண்ட்ல